அஸ்மத் குருபியோ நமஹ. இன்றைய பாசுரம் 94வது பாசுரம். நான்முகன் திருவந்தாதியில் மெய் தெளிந்தார் என் செய்யார் வேறானார் நீராக கை தெளிந்து காட்டி களப்படுத்து பை தெளிந்த பாம்பின் அணையாய் அருளாய் அடியேற்கு வேம்பும் கரியாகும் ஏன்று. அதாவது போன பாசுரத்தில் தெரிவித்தார், யாவர்க்கும் சேஷியான தேவரீரை, குணங்களால் சிறந்த உம்மை யாருமே விட்டு போக மாட்டார் அப்படின்னு தெரிவித்தார். அதுக்கு பெருமாள் கேட்கிறாரா, நீர் விடாவிடிலும் உன் தோஷத்தை பார்த்து நான் உண்மை விட்டால் என் செய்வீர்? நீர் என்ன விட மாட்டீர் சொல்றீர், கரெக்டு. ஆனா உம்கிட்ட இருக்கிற தோஷத்தெல்லாம் பார்த்து நான் உம்மை விட்டால் நீர் என் செய்வீர் அப்படின்னு கேட்க இந்த பாசுரம். மெய் தெளிந்தார் என் செய்யார் வேறானார் நீராக கை தெளிந்து காட்டி களப்படுத்து பை தெளிந்த பாம்பின் அணையாய் அருளாய் அடியேற்கு வேம்பும் கரியாகும் ஏன்று. மிகவும் தோஷமுள்ளவனாய் தன்னியனாய் நீச்சனாய் இருந்தாலும் என்னை ஏற்றுக்கொண்டு தேவரீர் காக்க வேண்டும். ஆரோக்கியத்திற்கு ஏற்றது வேப்பல, வேம்பின் இலை. அது ஆரோக்கியத்திற்கு ஏற்றது என்று வேம்பின் இலை கசந்தாலும் விரும்பி உண்ணுவது கரியாகும் அன்றோ? விரும்பி உண்ணும் கரியாகி விடுகிறதே அது. அப்படியே தேவரீர் என்னையும் திருவுள்ளம் பற்ற வேண்டும் என்கிறார். மெய் தெளிந்தார் என் செய்யார். எம்பிரானே, உன் சொரூபத்தை மறந்து தேவரீர் பேசுகிறீர் போலும். சரணாகத ரட்சகத்துவமே வடிவெடுத்தவனான தேவரீர், அப்படி தேவரீரை நீரே ஆராய்ந்து பார்த்தீராகில் தோஷமே வடிவெடுத்த என்னை இதுவரை ரட்சித்தது மட்டுமல்லாமல் கால தத்துவம் உள்ளவரை ரட்சிப்பதும் செய்வீர் என ஆரோக்கியத்திற்கு என்று அறிந்தால் வேம்பின் இலையும் விரும்பி உண்ணுவார்கள். அப்படியே தேவரீர் உமது ரட்சகத்திற்காக, நீர் காப்பாற்றுவதற்காக, உம்முடைய உடைமை என்பதற்காக என்னையும் தேவரீர் திருவுள்ளம் பற்ற வேண்டும் என்கிறார். மெய் தெளிந்தார் என் செய்யார். அதாவது தமக்கு எது குணத்தை அளிப்பது என்பதை உள்ளபடி அறிந்தவர்கள் என்னதான் செய்ய மாட்டார்கள்? உண்மைதான் பிடிச்சுப்பா. பிரானே, தோஷமற்றவனை, தோஷமே இல்லாதவனை ரட்சித்தால் உமக்கு பெருமையா, இல்லை தோஷம் நிறைந்த என்னை போன்றவனை ரட்சித்தால் உமக்கு பெருமையா? ஆராயுங்கள். தோஷமே இல்லாதவனை ரட்சித்தால் உமக்கு பெருமையா, இல்லை தோஷமே இருக்கிற என்னை ரட்சித்தால் உமக்கு பெருமையா? அப்படி உள்ளபடி ஆராய்ந்தால் தேவரீர் எனக்கு எந்த ரட்சணத்தை தான் செய்ய மாட்டாய், எல்லாம் பண்ணுவீர். அல்லது உன்னுடைய சரணாகத ரட்சகத்துவம் என்ற ஸ்வரூபத்தை தேவரீர் உள்ளபடி ஆராய்ந்தால் நீர் எமக்கு எதைத்தான் செய்ய மாட்டாய் அப்படியும் அதை புரிஞ்சுக்கலாம். தோஷங்களை காணாமல் ரட்சிக்கும் அளவன்றிக்கே, தோஷங்களை காணாமல் ரட்சிக்கும் தேவரீர் ஸ்வரூபம். யதிவா ராவணஸ்வயம் அப்படின்னு சொன்னீர். விபீஷணோவா சுக்ரீவா யதிவா ராவணஸ்வயம். விபீஷணானா இருந்தா, சுக்ரீவனா இருந்தா, ராவணனே வந்தா கூட நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு தேவரீர் சொன்னீரே. தோஷமுள்ளவனை கிடைக்க பெறுவோமோ, அவனையும் ரட்சித்தோம் என்னும் புகழ் படைக்கு என்று ஆசைப்பட்டு தோஷமே உமக்கு ரட்சண ஹேத்துவாக ரட்சிக்கும் ரட்சகனன்றோ நீர்? அதாவது தோஷமுள்ள ஒருத்தன் வந்து அவனை நான் காப்பாத்தினா அதுதானே தேவரீருக்கு பெருமை. நான் சரணாகத ரட்சகன் என்றும் இடத்தை எங்கே கண்டீர் அப்படின்னா, பாண்டவர்களை ரட்சித்த செயலிலே கண்டேன். நான் சரணாகத ரட்சகன் எங்க பார்த்தீர் அப்படின்னு தேவரீர் கேட்கிறீரா? பாண்டவர்களை எப்படி ரட்சித்தீர்? வேறானார் துஷதன்னம் என்கிறபடி உலகிற்கும் முந்தை தந்தையான அவனும் நெஞ்சு கொதித்து எதிரிகள் என்று வாய்விட்டு அருளி செய்யும்படி பாண்டவ துவேஷிகளாயிருக்கும் துரியோதனாதியர் அத்தனை பேரையும் சாம்பலாகும்படி நீர் இவர்களை கொல்ல வேண்டி வருகிறதே
தெளிந்து கை காட்டி இவர்களை கொல்ல வேண்டி வருகிறதே அப்படின்னு அர்ஜுனன் கலங்கின போது கை காட்டி கலங்காமல் ஆஸ்ரித விரோதிகள் கொல்லத்தக்கவர் என்று தெளிந்து அணிவகுப்பது முதலான உதவிகளை தேவரீர் பாண்டவர்களுக்கு செய்து அவர்களுடைய மர்மங்களை காட்டி என்றும் களப்படுத்து, அதாவது கை காட்டினா அவர்களை எப்படி கொல்லணும்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பண்ணி கை காட்டி களப்படுத்து யுத்த களத்திலே உயிரிழந்து விழச் செய்து பை தெளிந்த பாம்பின் அணையால் அப்படி எல்லாரையும் அவளை காப்பாத்தியாச்சு அப்படின்னு ஒரு நிம்மதியா அடியார் அல்லல் தவிர்த்த அந்த அசைவு தீர திருப்பள்ளியிலே சாய்ந்து கண் வளர்ந்தவனே, பாம்பின் அணையாய் ஆதிசேஷன் மேலே சாய்ந்து கண் வளர்ந்தவனே, தன்னோடு உண்டான ஸ்பர்ஷத்தினாலே குளிர்ந்திருக்கும் படங்களை உடைய திரு அனந்தாழ்வான் மேலே சாய்ந்தருளினவனே, அருளாய் அடியேற்கு தக்க ஐவர் என்கிறபடி சகிஞ்சனராய் குணவான்களாய் பாண்டவர்களை ரட்சித்தார் போல அகிஞ்சனாய் அனன்ய கதியாய் அகுணனாய் குணமே இல்லாதவனாய் தோஷமுள்ளவனாய் இருக்கும் என்னையும் ரட்சிக்க வேண்டும். அவர்களை ரட்சித்ததிலும் என்னை ரட்சிப்பதாலேயே நீ நிறம் பெறுவாய். அவர்களை ரட்சித்ததை விட என்னை போல இருப்பவனை ரட்சித்தால்தான் தேவரீருக்கு வைபவம். தோஷமுள்ள உம்மை நான் எப்படி ரட்சிப்பது, எப்படி விரும்புவது அப்படின்னு கேட்கிறீரா? வேம்பும் கரியாகும் என்று ஆரோக்கியம் அளிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தினாலே வேப்பிலையை கூட கரியமுதாக உண்கின்றார் என்று அல்லவா? அதுபோல தேவரீருக்கு உம்முடைய ரட்சகத்துவம் அப்படியே பரிமளிக்கும். அது இன்னும் அழகு பெறும், மேன்மை பெறும். எம்மை போன்றவரை ரட்சித்தார். மெய் தெளிந்தார் என் செய்யார், நீ செய்வதைப் போலவே செய்ய போகும் அவற்றிலும் ஆச்சரியம் என்ன இருக்கிறது உன் சொரூபத்தை உள்ளபடி அறியும் போது என்று கருத்து. கிமத்ர சித்திரம் தர்மஜ்ஞ லோகநாத சுகாவக யத்வம் ஆரியம் பிரபாஷேதாக சத்வவான் சத்பதே ஸ்திதா. ராமாயணத்துல யுத்த காண்டத்துல வருது. தர்மம் அறிந்தவனே, லோகநாதனே, சுகம் அளிப்போனே, சத்வகுணமுடையவனாய் நல்வழியும் நிற்கும் நீ இந்த நல்வார்த்தை சொல்வதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது என்றார் போல. அதாவது இவ்வளவு தர்மவானா இருந்து இவ்வளவு சத்துவகுணம் இருந்துட்டு நல்வழியில் நிற்கும் தேவரீர், தர்மோ விக்கிரகவானாக இருக்கும் தேவரீர் இந்த நல்வார்த்தை சொல்வதில் என்ன ஆச்சரியம்? அதுபோல இவ்வளவு தோஷமே இல்லாத மெய் தெளிந்தவர்கள், சத்துவம் அறிந்தவர்கள், ஞானவான்கள், அவர்களை காப்பாற்றுவதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? தோஷமுள்ள அடியேனை காப்பாற்றுவதில் தான் தேவரீருக்கு வைபவம் அப்படின்னு அர்த்தம். அடியேன் ஆழ்வார் திருவடிகளே சரணம். தன்யோஸ்மே.